அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. அம்மா பாருங்க, இன்னைக்கு எல்லோ கலர் ரோஸ் வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா பாருங்க, முடி வளர்ந்துகிட்டே இருக்குது. மொட்டை அடிச்சுட்டு வளர்ந்த முடி தான் இது. எவ்வளவு கருப்பா வளருது பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட ஹேர் ஆயில் தான். காலையில சாப்பிட்றதுக்கு முட்டை சோறு பண்ணிட்டேன்பா. சூப்பரான ஒரு முட்டை சோறு. இது டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? கொஞ்சம் சரியா கலர்ல அம்மா டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த சோறு. சமையல்ல இதெல்லாம் சகஜம் அப்பா. இல்லடா, அது கொஞ்சம் கூட அங்கே இருந்துட்டு இருக்குது. நல்லா தான் கலரிங்க, இந்த கை வலிக்குவா. ஆமா, அப்போ கூட அது பாரு இருக்குது. முட்டை சோறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு இருக்குது கொஞ்சம். இந்த கருவாடு தொக்கு தொட்டுன்னு முட்டை சோறு. மதியத்துக்கு என்ன செய்யறோன்றத பார்க்கலாம். இதே கொஞ்சம் சோறு இருக்கும் மதியத்துக்கு. ஒயிட் ரைஸ் வச்சுட்டு எதனா என்ன பண்றோம்னு பார்க்கலாம். சரியா? சாப்பிடலாம். சுட சுட சாப்பிடலாம். சுட சுட சோறு மதியத்துக்கு. காலையில் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டோம்? முட்டை சோறு. எப்படி இருந்துச்சு? வேற மாதிரிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம். நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடியை பயன்படுத்தி வச்ச ரசம். அப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை மீன் வறுவல் மசாலாவை பயன்படுத்தி வறுத்த சங்கரா மீன் வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கூட ஒருத்தவங்க போஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. புக் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு முன்னாடி. அது இடம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 15,610 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஷிப்பிங்கோடு சேர்த்து நான் சொல்கிறேன். என்னென்னா அவ்வளோ ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஃபாரின் கொண்டு போகிறாங்க போலகுது. அவங்க எடுத்துகிட்டு யாரோ போகிறாங்க போலகு இங்கேருந்து. அவங்கக்கிட்ட கொடுத்துட சொன்னாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. மிக்க நன்றிங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், அதாவது வெளிநாட்டு ஆர்டர்ஸ்லாம் எப்படி வருதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு நல்லா இருக்குப்பா இங்கேருந்து வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஆர்டர்ஸ் வருது. ஏன்னா இது எப்படி எனக்கு தெரியுதுன்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க வந்து சொன்னாங்க, உங்ககிட்ட வாங்கினாங்களாம் நல்லா இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அதனால் வந்து நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறேம்மான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எங்களோட மசாலாஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு வாரத்தில் கடகன்னு நம்ம ஷிஃப்ட் ஆகணும். அதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்குது. வேலை பரபரன்னு போயிட்டுருக்குது. வேற என்ன. அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த பிபி சுகர், அதுவும் சுகர் தான் மெயின். சுகர்னு ஒன்றத்தை சொல்லி பயமுறுத்தி, அதாவது சாப்பாடு சாப்பிட்டா வந்து இது இப்படி ஆகும், சுகர் அதிகமாகிடும், அதுக்கு பதிலாக இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. நிறைய நம்ம சுகர் இருக்கவங்க பயந்துட்டுருக்குறாங்க. நம்ம எதை சாப்பிட்டாலும் நல்லா மென்று கூழாக்கி, அதாவது நல்லா மென்று சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்னொன்று, எதை சாப்பிட்டாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து பசி அறிஞ்சு சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கப்படும். ஏதோ ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப் திறந்தாலே இதுதான் வருது. ஒவ்வொருத்தவங்க அதில் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கணும், இவ்வளோ இதுதான் இந்த அளவு வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இல்லாதப்பட்டவங்களாம் எங்கே போவாங்க? காலையில் ஒரு சோறு குழம்பு வச்சாங்கன்னா அதுதான் 3 வேளைக்கும் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பிபி சுகர் ஏன் வரலன்னா, அவங்கெல்லாம் உடல் உழைப்பை கொடுக்குறாங்க, நல்லா நடக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நடக்கிறது, நம்மளோட ஆக்டிவிட்டி சுறுசுறுப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நோய்கள் வந்தாலும் நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்காக தான் இது சொல்கிறேன். வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பாய். வெளியே மழை. பூஜா குட்டிக்கு இங்கே சூடாக ரசசோறு மீன் வறுவல் சாப்பிடும்போது அதையே யோசிச்சுட்டு இருந்தியா பட்டு? இல்லை, மழையை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தியா? கட் பண்ணிட்டு வரேன். வாழ்க வளத்துடன். பாய்.